உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் யார் என்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தை நமக்காக இந்த நேர்காணல்ல கொடுக்க போறாங்க. அவங்கள முதல்ல வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சோ இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அப்படி இந்த வாரம் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத முதலாவதாக நம்ம மேஷம் ராசியில இருந்து ஆரம்பிக்கலாம். மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, ஏதாவது அடிக்ஷன் இருக்கா, கெட்ட தன்மைகள் இருக்கா, இல்ல சுத்தி கெட்ட நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஆற்றல்லாம் என்ன, அதுக்கான காரணமான பர்சன்ஸ் யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இந்த வாரம் கண்டிப்பா அவங்க பண்ணணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் செய்யும் போது இந்த வாரம் தேவையில்லாம அன்னெசரியா யாரோடய போயிட்டு டுகெதரா இருக்கிறது, லைக் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவாய்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸ் போகும்போது ஸோ அதையும் இவங்க பண்ணும்போது அது என்னன்றதை அவங்களால கிளியரா கண்டுபிடிக்க முடியாது. தேவையில்லாத இந்த ஒரு செலிப்ரேஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ அவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர். ஓகே, சோ அவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22226666. ஸோ 22226666. இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும் போது தெளிவான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த தேடும் படலத்துல யார் சரியானவங்க தப்பானவங்க அப்படின்றத அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எது சரி தப்புன்றத கிளியர் பண்ண முடியும். அண்ட் 2222 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும் போது இந்த வாரம் ஏதாவது தவிர்த்துட்டா கூட, அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபரோடையோ இல்ல உறவுகளோடையோ ஒண்ணு சேர்றதை தவிர்த்தா கூட, பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இணக்கம் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த 2022 யூஸ் பண்ணிக்கணும். இந்த வாரம் மேஷம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே, ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் அதிகப்படியான தியானம் அவங்க மேற்கொள்ளணும். அதுவும் முருகரை முன்னிலைப்படுத்தி தியானம் மேற்கொள்ளணும். ஸோ இந்த தியானத்தின் வழியா அவங்களுக்கு தெளிவான ஒரு பாதையும் தெளிவான ஒரு சிந்தனையும், எது தனக்கு தேவையில்லை, தன் வாழ்க்கையோட அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத அவங்களால உணர முடியும். ஸோ அதை முருகரும் தெரியப்படுத்துவார். அதனால இந்த வாரம் நிறைய தியானம் பண்ணணும். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கான வெற்றி, அவங்க லைஃப்ல அவங்களுக்கான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்ல எண்ட் பண்ணணும், சில காரியங்களை அவேக்கன் பண்ணணும், நியூ பிகினிங் கொண்டு வரணும். ஸோ இதுதான் முருகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஓகே, ஸோ மேஷம் ராசி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மேஷம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனதளவுல எவ்வளவு புண்பட்டிருந்தாலும், எவ்வளவு விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்திருந்தாலும் ஸோ அதனுடைய தாக்கம் மனசுல இருக்கும். ஆனா உடல் ரீதியா நல்ல ஒரு பலமா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மன ரீதியான பிரச்சனைகள், அந்த ஒரு தாட்ஸ் தான் அவங்களுக்கு உடல் ரீதியா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதுல இருந்து கண்டிப்பா வெளியேறணும். ஸோ அது அவங்களால வெளியேற முடியாது. அதை டைவர்ட் பண்ற விதமா என்ன மாதிரியான சான்சஸ் கிடைச்சாலும், அந்த ஒரு தாட்ஸ் கிடைச்சாலும் அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? என்ன செய்ய வேணும்னா, அகைன் யார்கிட்டயும் போய் பிரச்சனை பண்ணவோ, சண்டை போடவோ, இல்ல தனக்கான ஒரு யூனிட்டியோ இல்ல ஒரு ஜஸ்டிஸ் கேட்கவோ, அதாவது தனக்கான ஒரு நீதியை கேட்கவோ, இதுக்கு கூட போராட வேண்டாம். போராட்டம், சண்டை, பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் இந்த வாரம். ஓகே, சோ அவர்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன், ரெட் அண்ட் கோல்டன். இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333 and 1212.
ஓகே. ஸோ இந்த 333 1212 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணணும். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தெய்வீக தன்மை, அந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 1212 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் நோக்கி வாழ்க்கை நகரும் அவங்களுக்கு. ரிஷபராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ரிஷபம் இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்னதான் சூழ்நிலை அவங்கள கட்டி போட்டிருந்தாலும், இல்ல அது கொடுத்த தாக்கங்கள் அவங்க மனதளவுல அவங்களையே அவங்க கட்டி போட்டு வச்சுக்கிட்டாலும், பட் அவங்களுக்கான வெளியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் சில கதவுகள் திறக்க இருக்கு. அதனால இவங்க அந்த கட்டுல இருந்து வெளியே ரிலீஸ் ஆகணும். மனதளவுல வெளியே ரிலீஸ் ஆகணும். ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். ஸோ அதுக்கு முருகரை கண்டிப்பா துணை நிறுத்தி இந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா வெளியே என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்க முடியும். இதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ரிஷப ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு கம்ப்ளீஷன் கொண்டு வரணும், இல்ல செஞ்சுட்டு இருக்க காரியங்கள்ல ஒரு நிறைவு கொண்டு வரணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும் இந்த வாரம். இந்த ஐம்புலன்களுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும், ஸோ தேவையில்லாத விஷயங்களை கேட்கறது, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களை ஃபீல் பண்றது, எமோஷனல் ஆகுறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். அது கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டா இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு முழுமை நிறைவு இந்த வாரம் கண்டிப்பா அடையும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க? எது செய்ய வேண்டாம்னா, பண ரீதியா எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே மேம். சோ இவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 அண்ட் 2323. ஸோ இந்த 42 அண்ட் 2323 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா உங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, மேரேஜ் சம்பந்தமான பிரச்சனைகள், அதெல்லாம் அவங்க பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு சுமூகத்துக்கு வரும். ஸோ எவ்வளவுதான் இவங்க ட்ரை பண்ணாலும் அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அதுக்கு இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் அது ஒரு பிரச்சனைகள் சால்வ் கிடைக்கும், சுமூகத்துக்கு வரும். ஓகே. சோ மிதுனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சோ மிதுனம் இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு தேவையான ஒரு வளம், ஒரு அபண்டன்ஸ் நிச்சயமா லைஃப்ல காத்துட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் ஒரு 3 நாள்லயோ இல்ல 3 வாரத்திலயோ இல்ல 3 மாதத்திலயோ கூட அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இவங்க ரெடியா இருக்கணும். அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல தேவையில்லாத எந்த ஒரு பேச்சுவார்த்தையான ஒரு கான்ட்ராக்டும் யாருக்கிட்டையும் வச்சுக்க கூடாது. சோ நான் இதை செய்யறேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி பண ரீதியான மற்ற பொருள் ரீதியான விஷயங்கள் பிசினஸ் ரீதியா பண்ணும் போது எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அவங்க பண்ணணும். ஏன்னா முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, இதனால அவங்களுக்கு வரக்கூடிய அபண்டன்ஸ் அது தடைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையோட செயல்படணும். அதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய. மிதுனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. சோ மிதுனம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள சுத்தி என்ன இருக்குதோ, அவங்களோட ஈவன் ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், தொழில் வேலையா இருக்கட்டும், ஸோ அவங்க பொறுப்பேற்று அதை பொறுப்பான காரியத்தை மேற்கொள்ளணும், பொறுப்பான நபரா நடந்துக்கணும். அண்ட் சில பேர் அவங்களுடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல அவங்களுடைய பாஸ், ஸோ அவங்க மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இவங்க இல்ல அவங்க கொடுத்த ஒர்க்கை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். இந்த வாரம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம். அது எஸ்பெஷலி பண ரீதியா டிராவல் பண்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மேபி அது ஒரு கரெக்டான அவுட்கம் கொடுக்காம கூட போகலாம். அதனால டிராவல் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ரெட். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்?
கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15, 15 அண்ட் 10, 10. ஸோ அந்த 15, 15, 10, 10 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த பொறுப்பு எடுத்து ஒரு காரியம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் டிவைனுடைய தெய்வீகம், தெய்வம் இவங்களுடைய ஒரு குறுக்கீடுகளும் இவங்களோட லைஃப்ல அதிகமா இருக்கும். சோ இப்ப கடகம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னமா? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். கடகத்துக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பா இந்த வாரம் வந்து பண ரீதியான செலவுகள்ல ரொம்ப ரொம்ப அவங்க கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம். தேவையில்லாத பொருள்களை ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணவே கூடாது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்குதோ அது ரொம்ப அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால பணத்தை சேமிச்சு வைக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா மனசுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால மனசை எப்பவுமே வந்து ஒரு இறுக்கத்திலயோ ஒரு சோகத்திலயோ இல்லாம ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கும் போது கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். அவங்களுக்கு முருகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு பிளெஸிங்காவே இருக்கும். ஓகே, சோ கடகம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ கடக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அன்பானவங்களா நடந்துக்கணும். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து தேவைப்படுறது அன்பு, கருணை தான். அன்பு, பாசம். இத வந்து தாரக மந்திரமா வச்சு இந்த வாரம் அவங்க வந்து நடந்துக்கணும். அண்ட் அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மதர் இன் லா, அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஹெல்த் மேல கண்டிப்பா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த வாரம். ஓகே, என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து பணம்ன்றது வந்து எல்லா விஷயத்திலயும் பார்க்க வேண்டாம். சில நேரத்துல ஃபேமிலிக்காக மத்தவங்களுக்காக செய்யறது தப்பே இல்ல. அந்த டைம்லயே வந்து ஒரு பட்ஜெட் போடுறது, பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் பிங்க் கலர். இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22266. ஸோ இந்த 22266 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா போகக்கூடிய பாதையில சரியான அலைன்மெண்ட்ல போவாங்க. இதுக்கு அடுத்துதான் இது செய்யணும், இதுக்கு அடுத்து இது செய்யணும், கொலாப்ஸ் ஆக தேவையில்லை. 666 யூஸ் பண்ணும் போது அவங்க எதிரில என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி இல்ல தப்பான ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெளிவா காட்டி கொடுக்கும். சோ சிம்ம ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே, சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு அலாதியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அந்த சிம்மத்துக்கே உரிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதை அவங்களோட மட்டும் வச்சுக்காம சுத்தி இருக்கிறவங்க, அதாவது இவங்களை தேடி ஒரு மனம் உடைஞ்சு ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அவங்களுக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்களும் மனதளவுல ரொம்ப தெம்பா தைரியமா இருக்கணும். அப்படி இருக்க முடியலன்னா கண்டிப்பா முருகர் வழிபாடு செய்யறது அந்த தெம்பு தைரியத்தை கொடுக்கும். அப்படி ஆல்ரெடி இருக்காங்கன்னா மத்தவங்களுக்கு இதை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே, சோ சிம்ம ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்ம ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கன்னி ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனமாற்றம், இடமாற்றம் இல்ல வேற ஏதாவது சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா கொண்டு வரலாம். ஷிஃப்டிங் ப்ராசஸ், ஒரு இடத்துல இருந்து ஒரு தன்மையில இருந்து இன்னொரு தன்மைக்கு மாறுறது, அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் தாராளமா எடுக்கலாம். அது நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, எடுத்து வைக்கிற முயற்சியில, எடுத்து வைக்கிற அடியில எடுத்த உடனே வந்து ஒரு ஹைல போய் நின்னுடணும், எடுத்த உடனே வந்து ஒரு டேக் ஆஃபே ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க. ஸோ பொறுமையா கடந்து போகலாம். கண்டிப்பா நம்மளுக்கானது நிலையானதா இருக்கும்ன்ற ஒரு தன்மையோட பொறுமையா நிதானமா ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எதை செஞ்சாலும். ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ப்ளூ அண்ட் ரெட். ஓகே, இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111 and 4444.
ஸோ இந்த 111 அண்ட் 44 இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட், ஆன்மீக ரீதியா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. அண்ட் 111 யூஸ் பண்ணும்போது இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல அவங்க உள்ளுணர்வு சொல்லும் இதுதான் செய்யணும் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து இறுதியா இருக்கும், அதுதான் சரியானதா இருக்கும். அதனால 111 யூஸ் பண்ணும். சோ கன்னிராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம்? கன்னி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல முடங்கி இருக்கிறாங்க, ஒரே விஷயத்துல முடங்கி இருக்கிறாங்கன்னா, ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயத்த பெருசா நான் பண்ணணும், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரே பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த வாரம் அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஒரே வீட்லயே இருக்கிறாங்க, ஒரே வேலையில இருக்காங்கன்னா இந்த வாரம் ஏதாச்சும் குட்டியா வெக்கேஷன் போயிட்டு வரலாம். இல்ல ஒரே விதமான சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அந்த சுச்சுவேஷனை மாத்தலாம். சோ அதுக்கு அவங்களுக்கு முழுமையா முருகருடைய ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அதுக்கான சூழல் உருவாகும். அண்ட் இவங்களுக்கு தேவையான அந்த மன நிறைவு, அந்த அன்பு இவங்களுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அதுவும் முருகர் அவங்களுக்கு. ஓகே மேம். சோ கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. கன்னி ராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஓகே. ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளா, ரொம்ப மாதமா, ரொம்ப வருடங்களா அவங்க ஒரு காரியத்துல கடின உழைப்பு போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது அதற்கான அறுவடை நிச்சயமா கிடைச்சே தீரும். ஸோ அது கிடைக்க போகுது அப்படின்றது இந்த வாரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஸ்பார்க் அடிக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் கிடைச்சே தீரும். அதனால பொறுமையா அந்த ஒரு வெல்கம்மோட, அந்த வரவேற்போட அவங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும் இந்த வாரம் ரொம்ப. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த சூழல்ல அவங்க தேவையில்லாத ஒரு டவுட்ஸ்குள்ள 2 மைண்ட் செட்குள்ள போகக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா, சரியா பண்ணிட்டு இருக்குமா பண்ணலையா, இல்ல கைவிட்டுறலாமா இல்ல தொடரலாமா, இந்த மாதிரியான டபுள் மைண்ட் செட், டபுள் ஸ்டாண்டர்டுக்கு போவே கூடாது. செய்யறத கிளாரிட்டியோட ஒரே மனநிலையில இருக்கணும். ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 and 41. இந்த 1717 and 41 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் பண்ணும்போது 1717 அந்த அச்சீவ்மெண்ட்டை குறிக்குது. கண்டிப்பா அவங்க எதை நோக்கி, சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும், எதை நோக்கி அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்களோ அது கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க. அண்ட் 41 யூஸ் பண்ணும்போது ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டாம இருக்கு. ஓகே. துலாம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே. ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் துலாம் ராசி கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு நிச்சயமா போயிட்டு வரணும். ஃபேமிலியோட போறது இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பழைய காலத்து கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா முடியாத பட்சத்துல பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போகணும். அதை போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சக்சஸ் சீக்கிரமா கிடைக்கும் முருகன் அருளால அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் ஆக்ஷன்ல ரொம்ப தீவிரமா இருக்கணும், எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். துலாம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. துலாம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிகம் இவங்களுக்கான கார்டு. ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப தீவிரமா இறங்கி அவங்களுடைய வேலைகள், பணிகள், தொழில்கள் இதை வந்து அவங்க மேற்கொள்ளணும். இந்த வாரம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா ஆகணும், நான் வந்து என்னோட வேலையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கான வேலைகளை இந்த வாரம் அதிகமா செய்யணும் அவங்க. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? ஓகே. என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த லக், அதிர்ஷ்டம், இல்ல நல்ல நேரம், நல்ல காலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஆக்ஷன்ல எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் சாஃப்ட் பிங்க், அதாவது பேபி பிங்க் அண்ட் டார்க் கிரீன். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5555 and 7777. ஓகே. ஸோ இந்த 45 and 47 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு
அதுவும் எஸ்பெஷலி 4-7 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் வந்து கிடைக்கும், அவங்களுக்குள்ள சில ஞானம் அறிவு வந்து கிடைக்கும். 5555 யூஸ் பண்ணும்போது இத்தனை சில காலமா தேங்கி கடந்திருக்காங்க, எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்கன்னா இனி அதை செய்யறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓகே. சோ விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, செய்யற காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும். ஸோ அதாவது போடுற பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய காரியம் இந்த வாரம் செய்யக்கூடிய வேலை ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியா செய்யணும். அதுக்கு டெய்லி ரூட் சக்கரா மெடிடேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து அப்படி செய்ய காரியங்களை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் மட்டுமே என்னைக்குமே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்காது, அதோட கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் அது பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இவங்களும் அந்த மனநிலைக்கு வரணும், அந்த யுக்தியை கையாளணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஓகே. விருச்சிகம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு புதிய தொடக்கம், அது ஆன்மீக ரீதியா இல்ல வேலை ரீதியா தொழில் ரீதியா இல்ல ஆக்ஷன் அவங்களுடைய ஹாபிஸ் பேஷன் இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த வாரமே அந்த புதிய தொடக்கத்தை செஞ்சிடணும். இந்த வாரம் அவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ண வேண்டாம். அதாவது நான் சொல்றதுதான் வந்து ஃபைனல், நான் சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும், ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துறது கொஞ்சம் நல்லது. ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் பாத்தீங்கன்னா பர்பிள் அண்ட் ஒயிட். ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1818 அண்ட் இன்ஃபினிட். ஸோ அந்த 1818 அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் இந்த ரெண்டுத்தையும் இந்த வாரம் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணணும். 1818 யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். ஸோ அதுவே அந்த நியூ பிகினிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது முடிஞ்சு போன காரியத்தை கூட அகைன் தொடங்க முடியும். ஸோ அதுக்கு இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணும். ஓகே. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? தனுசு உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில இவங்களுக்கு பல போராட்டங்கள் ரீசெண்டா நடந்திருக்கலாம், நிறைய ஒரு சூறாவளி மாதிரி ஒரு புரட்டி போடுற விஷயங்கள் இதெல்லாம் அவங்க வெளியேற இருக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவை. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு ஹீலிங்கான ஒரு டைம் இந்த வாரம், அதனால அதையாவது கையில் எடுக்கலாம். இது வரைக்கும் அந்த பிரளயம் பிரச்சனைகளையே நினைச்சு 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 கஷ்டத்துல ஆழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வாரம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதே ஒரு நியூ பிகினிங்கா எடுத்து ஸோ அதுக்கான ஹீலிங் ரெக்கவரி இதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். முருகரை டெய்லியும் வழிபட்டோ முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அந்த ஹீலிங்கை அவங்க வந்து முருகருடைய துணையா எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கான ஹீலிங் ரெக்கவரி முருகர் நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜ். ஓகே. சோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சோ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயமும் செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரச்சனைக்குரிய நபர்கள் இல்ல பிரச்சனைக்குரிய ஒரு சூழல்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு தெளிவான தன்மையோட கையாளணும். அப்படி தெளிவு இல்லைன்னா அதுல போகாம இருக்கிறது நல்லது. அப்படி தெளிவா இருக்காங்கன்னா அந்த சூழல்கள் எல்லாம் கரெக்டா கையாளணும். முடிஞ்ச அளவுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, ஃபேமிலி ரீதியா தேவையில்லாத காரியங்களை வந்து செய்யறது இல்ல வந்து அன்னெசரியா ஃபேமிலி ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுக்கிறது இல்ல கமிட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொள்றது இது வந்து இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ளூ கலர். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1234 அண்ட் 2121. ஓகே. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 2121 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராஸ்பரிட்டி நிச்சயமா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். அண்ட் 1234 வந்து அவங்க சரியான பாதையில போகக்கூடிய ஒரு வழியை வந்து காட்டும்.
ஓகே மேம். சோ மகரம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம்? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ரொம்ப இமோஷனலா எல்லார்கிட்டயும் இல்லாம, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டா இல்லாம, உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மெச்சூர்டா யோசிக்கணும். ரொம்ப இம்மெச்சூரிட்டியா இருக்காம, மெச்சூரிட்டியா உட்கார்ந்து அவங்க யோசிச்சாலே, அவங்கள சுத்தி என்ன தீமைகள் நடக்குது, யாரெல்லாம் ஓகே. அவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, அண்ட் யாரு எதுக்காக அவங்களோட ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால ரொம்ப தெளிவா யோசிச்சு எதா இருந்தாலும் செய்யணும். எஸ்பெஷலி பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கணும். அதனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. யோசிச்சு முடிவெடுத்தாதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையிலும் மாட்டாம ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே. சோ மகரம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. மகரம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கும்பராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும்? என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, சில விஷயங்கள சில சாப்டர்ஸ் லைஃப்ல எண்ட் பண்ணணும். ஸோ அப்படி எண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு புதிய லைஃப் கிடைக்கும். ஒரு எனக்கு புதிய லைஃப் ஸ்டைல் வேணும். எனக்கு இந்த லைஃப் பேட்டர்னே எனக்கு பிடிக்கல. எனக்கு புதிய ஒரு லைஃப் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க அந்த பழைய பேட்டர்ன்ல இருந்தெல்லாம் வெளியே வரணும். தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்தெல்லாம் எண்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். அதை கண்டிப்பா அந்த ப்ராசஸ இந்த வாரம் அவங்க செய்யணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த சோகமா இருக்கிறது, கவலையா இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, பிரிந்து போன நபர்கள், இல்ல வந்து இழந்த விஷயங்கள், இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு. ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101 and 1010. ஸோ இந்த 101 and 1010 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி 11 ஸோ 11 இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்க லைஃப்ல கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா. அண்ட் 1010 யூஸ் பண்ணும்போது ஒரு கார்மிக் கம்ப்ளீஷன். ஸோ ஒரு நெகட்டிவ் கர்மாஸ்ல மாட்டிட்டு இருக்காங்கன்ற போது இந்த 1010 அவங்கள அதுல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. சோ கும்பராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே. ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எதையோ தேடி ஓடி என்னென்னவோ பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு, இழப்புகள் அதிகமாயிட்டு, ஸோ வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஆனா அது கிடையாது, இன்னும் இருக்கு. ஸோ அவங்கள சார்ந்து இருக்கவங்கள அவங்க பார்த்துக்கணும். ஃபேமிலி இல்ல கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அவங்கள சார்ந்து ஒரு சமூகம் இருக்குன்னா அதை அவங்க வந்து பார்த்துக்கணும். அண்ட் அதுக்காக அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கான ஒரு ஏர்னிங்ஸும் சரி, ஃபினான்ஷியலான டீலிங்ஸும் சரி, ரொம்ப கரெக்டா அவங்க வந்து அடி எடுத்து வைக்கணும். ஸோ இது 2 தான் பண்ணணுமே தவிர மற்ற பழைய விஷயங்கள்ல போய் சிக்கிட்டு இருக்கிறது அது எதுவும் பயன் இல்லை. இதுக்கு மேல இந்த 2 விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதுக்கு முருகருடைய ஒரு துணை இருக்கு அவங்களுக்கு அப்படின்றதுதான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஓகே. சோ கும்பராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசிக்கு அடுத்தபடியாகவும், இறுதியாகவும் மீனம் ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும்? என்ன விஷயம் செய்யக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்வு சார்ந்த விஷயங்கள், எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், இல்ல லவ், இல்ல மேரேஜ், பார்ட்னர்ஷிப், இதை சார்ந்த, அதாவது அவங்க உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா இந்த வாரம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. மேபி அவங்களுக்கு ஒரு தனிமை இருக்கலாம், இல்ல ஒரு சோகம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும். அதெல்லாம் மறைக்கணும்னா இவங்க இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா அதெல்லாம் அவங்களுக்கு மறைஞ்சிடும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது அவங்க? என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, ரொம்ப ரூடா, போல்டா, லைக் ரூடா யார்கிட்டயும் வந்து ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்த வேணாம். பிகாஸ் அவங்க அந்த மாதிரி காயப்பட்டிருப்பாங்க. அதனால மத்தவங்க கிட்ட அந்த காயத்தை வெளிக்காட்ட வேண்டாம். ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, கிரீன் அண்ட் ஒயிட். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555 and 1010. ஓகே. ஸோ இந்த 555, 1010 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணணும். 555 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு மனதளவுல, இமோஷன் ரீதியா நிறைய சேஞ்சஸ் நடக்கும்.
அண்ட் 10-10 வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு growth கிடைக்கும் வாழ்க்கையில. ஓகே மேம். சோ மீனம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆஹ் சில சில கசப்பான அனுபவங்கள், சில கசப்பான ஒரு நினைவுகள், நிகழ்வுகள், அதுல இருந்துலாம் அவங்க கடந்து வரணும், வெளியேறணும். ஸோ அது கடந்து வர்றதுக்கு முருகரை வந்து வழிபடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரு நிச்சயமா அந்த மனதை வந்து சரி பண்ணுவாரு. அண்ட் எந்த சூழல்லையும் அவங்க வந்து பேலன்ஸா இருக்கணும், ரொம்ப நியூட்ரலா இருக்கணும். அந்த பேலன்சிங் மிஸ் ஆகக்கூடாது. நடுநிலையோட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான், இந்த வாரம் அதிகமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே மேம். சோ மீனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வாரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியினரும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், அவர்களுக்கு முக்கியமா முருகர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறத டாரட் கார்டு மூலியமா எங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் துல்லியமான பலன்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வாரம் எங்களுக்கு அப்படி ஒரு பலன்களை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சிஸ்டர்.